ஸோ இந்த வீடியோவில் ஒரு கெட் ரெடி வித் மீ அண்ட் ஷாப்பிங் vlog பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஷாப்பிங் வந்து கிராஃபர்ட் மார்க்கெட்னு ஒரு இடத்துல போய் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் அந்த அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷூட் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ஹாய் ஆல், நான் ஹின்சி, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் இப்போ ரெடி ஆக போகிறேன். ஆக்சுவலாக நான் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டேன். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு நான் கொண்டையை போட்டுருந்தேன். அப்போ தான் ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பன் போட்டால் தான் செட் ஆகும் ரெடி ஆகிறது. ஓகே, நான் இன்னும் ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணலை. மிரர் அங்கே தான் இருக்குது. ஸ்கின் கேருக்கு நான் இப்போது ரீசெண்டாக எனக்கு வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், லைக் ரொம்ப ஆயிலி இருக்கும், கொஞ்சம் காம்பினேஷன் அந்த மாதிரி. ஸோ என் ஸ்கின் டைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் வராது. யாரெல்லாம் என் ஸ்கின் டைப்பில் இருக்கீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக, நான் பேசிக்காக டோனர் பர்சன் கிடையாது. டோனர்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கவும் செய்யாது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ப்ளம்க்கு இந்த டோனர் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என் ஸ்கின் கேரில் இதான் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டு. நல்ல ப்ளம் பிராண்ட் வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான பிராண்டு. 2 ப்ராடக்ட் நான் வாங்கினேன். அதை பற்றி நான் கம்மிங் வீடியோஸில் பேசுகிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் இப்போது ரொம்ப வெயிலாக இருக்கா வெளியே, அதனால் நான் டைரெக்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் ஃபிக்ஸ்டர்மாக்கு. ஆக்சுவலி இது 30 சாரி, நான் 50 யூஸ் பண்ணணும் இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ ஓகே, ஸோ அடுத்தது இது காஞ்சிட்டு ஃபேஸில் போட்ட டோனர். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன் டைரெக்டாக. ஏன்னா இப்போ மணி வந்து ஒரு 4:30 தான் ஆகுது. எப்போவுமே நான் ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் இந்த 4 ஃபிங்கர்ஸ் அண்ட் இந்த இதுக்கு மேலே, இந்த சாப்பிட போது எப்படி இதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல் விரல் எப்படி போட்டு அப்படிலாம் நான் தேய்க்க மாட்டேன். நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கழுத்தில் இறக்கிடுவேன். ஆக்சுவலாக கெட் ரெடி வித் மீ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது. நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், வீடியோஸில் எடுத்து வச்சுருக்கேன், நானும் போடாமல் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரில அது போட்டால் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு. அதனால் நான் எதுவுமே போடாமல் வச்சுருக்கேன். நான் நிறையா ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் எனக்கு பேஸ் மேக்கப் இருக்க போது. இன்றைக்கி இதுக்கு மேலே தான் நான் வந்து மேக்கப்பே பண்ண போகிறேன். இது பேசிக்காக என்னோடய மேக்கப் ரூட்டீன். நான் பர்சனலாக எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இருக்காது, இதுலேருந்து எதாவது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடிலாம் இது வாவ் அப்படி சொல்கிறதுக்கெலாம் அப்படி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது இது கொஞ்சம் அப்படி காய விட்டுருவேன். கொஞ்சோண்டு ஒரு டேக்கியாக இருக்கும்ல, அந்த டைமில் ப்ளஷ். இது வந்து ஒரு பர்கண்டி கலர், ஒரு மாதிரி டீப் ரெட் கலர். நல்லா இப்படி எடுத்துட்டு கொஞ்சமாக தான் டேப் பண்ணுவேன். தெரியுதா உங்களுக்கு நான் ப்ளஷ் போடுறது? கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு இங்கே பிளெண்ட் பண்ணல பாருங்கள்.
ஐப்ரோஸ் நான் பெருசா பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நேச்சுரலாவே ரொம்ப திக் ஐப்ரோஸ். ஜஸ்ட் ப்ரஷ் பண்றதுக்கு மட்டும் இதை வாங்குனேன். இன்னும் நான் இது மேல ட்ரா பண்ணேன்னா ரொம்ப ஓவர் திக் ஆயிரும். அதுக்கப்புறம் டைரக்ட்டா மஸ்காரா தான். நான் எப்போ மஸ்காரா போட்டாலும் இது பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டும். அதுக்கப்புறமா என்னோட ஸ்டேஸ் மஸ்காரா. இது ரொம்ப நல்ல மஸ்காரா. எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இது ரொம்ப எப்படி சொல்ல, நீங்கள் அதை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகும். பிளாக் ஆகாது அரௌண்ட் ஐஸ் சுற்றி. அதனால இந்த மஸ்காரா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். காஞ்சிட்டு இந்த மஸ்காரா புதுசு வாங்கணும். நான் வந்து பெருசாக பேஸ் மேக்கப் அப்ளை பண்ண மாட்டேன். வெளியே போனாலே கன்சீலர், ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு போதும், இவ்வளோ க்ளீனாக இருக்கிறது போதும். ஆல்ரெடி எனக்கு ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமா பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ரீகோட்க பவுடர். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல பவுடர். ரொம்ப நேரத்துக்கு மேட்டாக வச்சுருக்கோம் ஃபேஸை. எனக்கு ஆயிலி ஸ்கின்ல, அதனால நோஸ் சுத்து தெரியுதா, இங்கே மேட்டாக இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ண உடனே இங்கே டியூயாக இருக்குது. ஸோ இந்த பவுடர் கொஞ்ச நேரத்துக்கு மேட்டாக வச்சுருக்கோம். நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண மாட்டேன். மூக்கு எனக்கு எங்கெல்லாம் ஆயிலி ஆகுமோ அங்கே மட்டும். அதுக்கப்புறமா எனக்கு இன்றைக்கி ஐலைனர்லாம் போட விருப்பம் இல்லை. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனாலே வெயில் கொதித்து தள்ளுது. லிப்ஸ்டிக் தான் நான் யோசிக்கணும் என்ன லிப்ஸ்டிக் போட அப்படின்னு. ஆல் டைம் ஃபேவரட் மார்ஸ் பர்ன்ட் அவுட் ஷேடில். எப்பவும் இது தான் போடுவேன். நல்ல ஒரு மரூன் ப்ரௌன் அந்த மாதிரி மிக்ஸ் கலர். ரொம்ப மரூன் ஆயிட்டு இதுக்கு மேலே இதே மார்ஸ்லேருந்து ப்ரௌன் சுகர் ஷேடு. இது கொஞ்சம் ப்ரௌனிஷ், நியூட் ப்ரௌனிஷில் வரும். இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால லிப்ஸ்க்கு வந்து இப்படி க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கும். அந்த லிப் பாம் போடணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. இப்போ எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் இந்த இதுதான் என்னோட கோ டு கோம். குட்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இனி ஜுவல்லரி போட்டு ஆக்சசரி போட்டு கிளம்ப வேண்டியதான். ரொம்ப சோகமாக பேசுகிறேம்ல.
அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன் இவ்வளோ சிம்பிளா வச்சிருக்கேன் அப்டின்னா, ஏன்னா இப்போ வீட்ட விட்டு வெளிய போனோனே ரொம்ப ஹியூமிடா இருக்கும். ரொம்ப வெயிலா இருக்கும். எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நான் கன்சீலர் எனக்கு ஒரு பக்கம் ஸ்வெட் ஆகும். ஃபவுண்டேஷன் போட்டா அது ஸ்வெட் ஆகும். அதனால ரொம்ப பேஸ் மேக்கப் வைக்க மாட்டேன். இப்போ வந்து நான் பிளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் அண்ட் மஸ்காரா போட்டிருக்கேன். எனக்கு இதுவே போதுமானது ஷாப்பிங்க்காக. ஓகே. ஸோ நான் ஆக்சஸரீஸ் போட்டுட்டு வரேன். இதுதான் என்னோட ஆக்சஸரி டப்பா. ஒரு கடையில பார்த்தேன். இது ரொம்ப க்யூட்டா இருந்து. லைக் இதுக்கு இப்படி 5 ஓப்பனிங் உண்டு. ஃப்ளவர் மாதிரி. அப்ப நான் நினச்சேன் இது ரொம்ப சின்னதா இருக்குல்ல. நம்ம வந்து ஏதாவது இயரிங்ஸ் போட்டு அப்படி வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் இத வாங்குனேன். ஸோ இப்போ நான் என்ன இயரிங் போட போறேன்னு எனக்கு ஐடியா இல்ல. பேர்ல் போடவா? கோல்டு போடவான்னே தெரியல. ஓகே. நான் மோஸ்ட்லி பன் தான் போட போறேன் இன்னைக்கு. அதனால நான் இந்த இயரிங் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பன் போட்டுருவேன் கொஞ்ச நேரத்துல. பன் போட்டா அந்த இயரிங் நல்லா எடுத்து தெரியும். இயரிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதான் ஒரு நெக்லஸ் போடணும். நெக்லஸ்லாம் இப்படி ஜாம் ஆகிவே இருக்கு எல்லாம். எது ஈஸியாக வெளியே வருதோ அதை தான் போட்டு கிளம்ப போகிறேன். இது எடுத்துட்டு இருக்கேன் அம்மா. இதுதான் ஈஸியாக வெளியே வந்திருக்கு. இது ஒரு கிராஸ். இந்த கிராஸே கிராஸாக தான் இருக்கும். லைக் இப்படி இந்த மாதிரி. ஸோ இதை போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். மை ரீசெண்ட் ஃபேவரட் வாட்ச் இதான் இன்னைக்கு போடலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு. நீ ஷாப்பிங்க்கு போயிட்டு நான் அங்கே என்னென்னலாம் நடக்கதை நான் காட்டுறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ வழியாக தான் கால்பாதேவி க்ராஃபர்ட் மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருக்கோம். யூஸ்வலாக நான் ட்ரெயினில் தான் போவேன். அது சைன்லேருந்து சிஎஸ்டி 1 hour to 45 minutes ஆகும். இப்போ அண்டர் கிரவுண்ட் வந்ததுலேருந்து மெட்ரோவில் 1/2 hour தான் ஆகும். ஏறின உடனே கொண்டு இறக்கி விட்ருவான் 1/2 hourல. அண்ட் ரொம்ப ஏசிலாம் இருக்கும். அதனால தான் நான் இந்த வழியோடையே ட்ராவல் பண்ணுறது. Attention please. The train to Cuthbert Station is going to arrive. ஸோ என்னோட மேக்கப் லுக் பார்த்தீங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நான் எவ்ரிடே பேசிஸில் இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் ஆல்மோஸ்ட் கால்பாதேவி ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 5 minutes நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பொருள் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல் லைட்டிங்ஸாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா லைட்டிங்ஸும் அண்ட் இது ஹோல்சேல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக இங்கேயும் விலை நிறையா தான் இருக்கும். கம்மிலாம் கிடையாது. இன்னைக்கு வீக்கெண்ட் டேனால இங்கே கூட்டமே இல்லை. சாட்டர்டே சண்டேனா இங்கே
நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பியூட்டி சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் உண்டு. இங்கே வந்து என்ன கிடைக்கும்னா, பிராண்ட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட டைரெக்டாக கொலாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிராண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்ட டைரெக்டாக சப்ளை பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்பவுமே. இப்போ நைக்கால வந்து ஆஃபர் போடுறாங்க, சேல் போடுறாங்க, 20% 30% டிஸ்கவுண்ட்னா இவங்கள்ட்ட எப்பவுமே ஒரு 50% 40% அப்படி கொஞ்சம் அதிகமான டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கும். அண்ட் இங்கே எல்லாமே கிடைக்கும். ஒரு 3 ஃப்ளோர் இருக்குன்னா, ஒரு ஃப்ளோரில் ஃபுல் ஹேருக்கு ரிலேட்டட் வச்சுருப்பாங்க, ஒரு ஃப்ளோரில் ஃபுல் ஸ்கின்க்கு ரிலேட்டட் வச்சுருப்பாங்க. எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஸோ எனக்கு வந்து மேக்கப்புக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் ப்ரைடலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சம்டைம்ஸ் நான் இங்கே வந்து வாங்குவேன். இங்கே வந்து இந்த மாதிரி 2, 3 ஷாப்ஸ் இருக்குது. ஆர்ஆர் பியூட்டி வேர்ல்டு, அப்புறம் பியூட்டி சென்டர் அந்த மாதிரி. ஸோ ஒன்றில் அவைலபிளாக இல்லைன்னா இன்னொரு இதில் போகலாம். இந்த மாதிரி மேக்கப்புக்குன்னே ஒரு 4 ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் பெரிய ஷாப்ஸ்னால் இந்த 2 தான். ஸோ நான் 2க்குமே அடிக்கடி நான் போகிறது உண்டு. இங்கே எல்லாமே எல்லா பொருளும் இருக்கும், எல்லா பிராண்டுக்கு பொருளும் வச்சுருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேன் வந்து ஃபுல்லாகவே இந்த பேக்ஸு, ஸ்கூலுக்கு பிள்ளைகளு, பெல்ட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். முந்திலாம் எப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் வந்து ஹோல்சேலர்ஸ் வாங்கிட்டு போவாங்க, நம்ம ஹோல்சேலர்ஸ்ட்ட ரீட்டெயிலாக வாங்குவோம். பட் இப்போ வந்து கஸ்டமர்ஸே டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இப்போ யாருக்கா பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா நிறையா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அவங்களே வந்து இந்த கடையெல்லாம் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான்லாம் எனக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ பல்காக இல்லை எப்படி என்ன ஏதாவது ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னா நான் இங்கே தான் டைரெக்டாக வந்து வருவேன் வாங்குறதுக்கு. ரொம்ப பெரிய இடம். இங்கே வந்து தொலைஞ்சா கிடைக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்கடி போனா தான் ஞாபகம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கன்னா, நீங்களே கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க, எந்த வழியோடி வந்தோம் அப்படின்னு. இது நைட்டு ஃபுல் லைட்டிங்கா தான் இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்ல இங்க வரவே முடியாது. தீபாவளி டைம், கிறிஸ்மஸ் டைம்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும். அண்ட் சாட்டர்டே, சண்டே மேலேருந்து மண்ணு போட்டாலும் மண்ணு கீழ விழாது. அந்த மாதிரி கூட்டமா இருக்கும். நாங்க வீக் டேல தான் போனோம். எனக்கு எமர்ஜென்சியா ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் வாங்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஷூட்லாம் பண்ணுனேன். ஷாப்பிங் பண்ணி ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டு பேல்பூரி வாங்கி சாப்பிட்டோம் நானும் என் சிஸ்டரும். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா அங்க நடந்து எல்லா கடையும் பார்க்குறதுலே என் கண்ணும் காலும் வலிச்சுட்டு. हाँ हमारा नहीं है ना, हमारा ही है क्या? थैंक यू. ஸோ இதுவரை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் உங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கேன். அன்டில் தென் பாய். சிரி வந்துட்டோம் மெட்ரோக்கு.